குரு வணக்கத்துடன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நேற்று என்ன பார்த்தோம்? மக்களின் புரட்சியில் தென்னிந்தியாவில் தொடக்க கால கிளர்ச்சியாக பார்த்தோம். அதில் பாளையக்காரர்களோட கிளர்ச்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று பாளையக்காரர்களோட தோற்றம், பாளையக்காரர்கள் எப்படி உருவானாங்க, அதில் பூலித்தேவரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அவர் தான் முத ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்ன பண்ணாரு, புரட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அவர் பயங்கரமான ஒரு வீரன்ற மாற்று கருத்தே கிடையாது இல்லையா? அவ்வளோ ஒரு விஷயங்களை நேற்று பார்த்தோம். ஆங்கிலேய படையே புலித்தேவரை பார்த்து பயந்த வரலாறும் இருந்தது இல்லையா நேற்று கிளாஸ்ல, ரைட்? இன்னைக்கு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்க போறோம். இவருமே ஒரு பயங்கரமான ஒரு வீரர்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ட்ராமாவில் ஃபர்ஸ்ட் என்ன ட்ராமா இருக்கும் இந்த சுதந்திர தினத்தில் அப்படிலாம் பார்த்தா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லாத நாடகமே இருக்கவே இருக்காது. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொடுப்பாங்கல்ல. வீரபாண்டிய கட்டபொம்மன் மெயின் கேரக்டராக கொடுப்பாங்க, அடுத்து அவங்களோட தம்பி கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க, ஜாக்சன் துறை கேரக்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நாடகம் அப்பையிலிருந்து இப்போ வரையுமே இது தெரியாத மக்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியாத நம்ம ஊர்ல ஆட்களே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ அப்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சு படிங்க, புரிகிறதா? எப்பயுமே நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோன்னு புரிஞ்சு படிக்கணும். புக் சோர்ஸுக்காக மட்டும் படிக்காதீங்க, ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட்டபொம்மனோட ஃபேமிலியை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். அவங்க அப்பா யாரு, எங்கேருந்து வந்தாங்க, அந்த மாதிரி பார்க்கலாம். அப்பா பேரு ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன், சரியா? அவரோட பையன் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சின்ற இடத்துல, அதாவது தலைநகர், ஓகேவா? அவங்களோட தலைநகர் எது? பாஞ்சாலங்குறிச்சி. அந்த இடத்துல வீரபாண்டியபுரத்தை ஆட்சி பண்றாரு. யாரு? ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டியபுரம், அதனால கூட மேபி வீரபாண்டியன்னு வருது பாருங்க. ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க ஆட்சி பண்றாங்க? வீரபாண்டியபுரத்தை ஆட்சி பண்றாங்க. அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? நாயக்கர்கள் தான் ஒவ்வொரு என்ன சொன்னாங்க, நாயக்கர்கள் தான் பாளையக்காரர் முறையவே தோற்றுவித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? ஒவ்வொரு பாளையத்துக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர்களை நியமிச்சாங்க, அப்படிதானே? அப்படிதான் இந்த வீரபாண்டியபுரத்தை ஆட்சி பண்ண யாரு? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட நாயக்கரா மாறுறாரு. ரைட்டா? கதை புரியுதா? என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகரா வச்ச வீரபாண்டியபுரத்தை ஆட்சி பண்றாரு. நாயக்கர்கள் பாளையக்காரர்கள் முறை இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு, இவரும் ஒரு பாளையக்காரரா மாறுறாரு. இப்ப அவரோட மகன் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர் எப்ப மன்னரா பதவி ஏற்கிறாருன்னா அவரோட 30வது வயசுலதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்யறாரு, மன்னரா பதவி ஏற்கிறாரு. அவரோட மனைவி பேரு ஜக்கம்மாள். மனைவி பேர் என்னது? ஜக்கம்மாள். அவருக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரு ஊமத்துறை, ரெண்டாவது செவத்தையா. ஊமைத்துறை அண்ட் செவத்தையா, இவங்க 2 பேரும் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள். சரி, ரைட், நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இவர் ஏன் புரட்சியில ஈடுபடுறாரு? நல்ல ஃபேமிலி இருக்கு, நல்லா பிரதர்ஸ் இருக்காங்க, ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிர்த்து கிளர்ச்சி பண்ணிட்டாரு இல்லையா? இப்ப இவங்க பாஞ்சாலங்குறிச்சிய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆங்கிலேயர்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ இவங்களும் பூலித்தேவர் மாதிரி இவரும் பயங்கர வீரமிக்க ஒரு மன்னரா தான் இருக்கிறாரு. அதனால பூலித்தேவர் இவங்க இப்படி எல்லாரும் இந்த வீரமிக்க மன்னர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நம்மளோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிரும்னு ஆங்கிலேயர் திங்க் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை என்ன செய்வாங்கன்னா, வாட்ச் பண்றதுக்கு ஆளெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. இவர் கரெக்டான வேலை போய்கிட்டு இருக்காரா, இல்லைன்னா நமக்கு அகெயின்ஸ்டா எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டுலாம் வர சொல்லுவாங்க. அவங்க ரிப்போர்ட் எல்லாம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இல்ல, அவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிளர்ச்சிக்கும் போருக்கெல்லாம் போறது கிடையாது. அவர் அமைதியா அவரோட என்ன பண்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அமைதியான முறையில் சொல்லி என்ன சொல்லிடுவாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆற்காட்டு நவாப் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஆங்கிலேயர்கள் தான் வரி கட்டுறதுக்கு பிரச்சனை வந்துதான் என்ன பண்றது, இந்த போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஆங்கிலேயருக்கு முன்னாடி நவாப்பு தான் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா முகலாய விஜயநகர பேரரசு இருந்துச்சு இல்லையா, அது வீழ்ச்சி அடைஞ்ச உடனே முகலாயர்கள் அதை கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க. மேலாண்மை முகலாயர் வசம் போயிருச்சு.
இப்ப முகலாயர்களுக்கு அசிஸ்டன்ட் மாரி அதாவது பிரதிநிதியா யார் செயல்பட்டாங்கன்னு பார்த்தா, நவாப் தான் செயல்பட்டாங்க. யாருக்கு? முகலாயர்களுக்கு. சரி ரைட்டு. அதனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இப்ப நவாப்புகள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, பாளையக்காரர்கள்கிட்ட கப்பம் கப்பம் மீன்ஸ் வரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? நவாப். சரியா? நவாப்லாம் இப்ப என்ன ஆங்கில அரசுக்கு கீழ தானே நவாப் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா? கர்நாடக நவாப், ஆற்காட்டு நவாப்லாம் படிச்சுட்டு தானே வந்தோம். அவங்கலாம் ஆங்கில அரசுக்கு கூட என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களோட செயல்பாடுகளோட ஒன்றிணைய ஆரம்பிச்சனால, அவங்கலாம் வரி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணுதுன்னா, 1792ல கர்நாடக உடன்படிக்கை ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. திப்பு சுல்தான்ட்ட போடுவாங்க ஞாபகம் இருக்கா? அவங்களோட மகன்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கிறது. எனக்கு இவ்வளோ கோடி சொத்து குடுன்னு சொல்றது. பின்ன உன்னோட நாட்டுல பாதி பங்கு வந்து எங்களுக்கு வேணுன்ற மாரி உடன்படிக்கை போட்டு, ஆங்கிலேயர் தங்களோட மெஜாரிட்டிய என்ன செஞ்சுட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால நவாப் இனிமே நீங்கலாம் என்ன பண்ண வேணாம், வரி வசூல் பண்ண வேணாம். அந்த வேலையும் நாங்களே பார்த்துர்றோன்றத சொல்ல ஆரம்பிச்சுட்டு, கம்பெனிய வரி வசூல் செய்ற உரிமைய பெற்றுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கப்பம் கப்பம் மீன்ஸ் வரி. வரி கட்டுறதுல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனை தான் ஆங்கிலேயருக்கும், கட்டபொம்மனுக்கும் இந்த பிரச்சனை உருவாகுறதுக்கு, இந்த புரட்சி உருவாகுறதுக்கு முதன்மை காரணம் என்னன்னா, வரி கட்ட சொல்லி அனுப்புனது தான். சரியா? ரைட்டா? அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப வந்து என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தாச்சு. வரி கட்ட சொன்னா தான் பிரச்சனை. ஏன்னா, ஒரு சாதாரண வரி கட்ட சொன்னது பிரச்சனையா? அப்படி கிடையாது. வரி கட்ட சொன்னா, இப்போதைக்கு கட்டபொம்மன் வந்து எந்த கிளர்ச்சியில ஈடுபடல. அமைதியான முறையில தான் ஆட்சி பண்ண பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப வரி கட்ட சொல்லியிருந்தா, மேபி அமைதியா வரி கட்டிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா, இங்க நடந்ததே வேற. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? கட்டபொம்மன் ஜாக்சன். இந்த ஜாக்சன்றவர் யாருன்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் கலெக்டரா 1798ல வர்றாரு. யாரு? காலின் ஜாக்சன். அவர் பேர் என்னது? காலின் ஜாக்சன். இப்ப இவர் வந்து ஆ நம்ம கட்டபொம்மனுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு. இதுல வந்து நிலுவைத் தொகை வந்து ஒரு 310 பக்கோடா வந்து எனக்கு நீ நிலுவைத் தொகை குடுக்கணும். அதெல்லாம் கொண்டு வந்து குடுத்துரு அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. அந்த லெட்டருக்கு வந்து நம்ம கட்டபொம்மன் என்ன சொல்றாருன்னா, இந்த பஞ்சமா இருக்கு நாட்டுல. அதனால எங்ககிட்ட போதிய நிதி கிடையாது. அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. அதனால ஜாக்சன் வந்து கோவம் அடைஞ்சு என்ன பண்றாரு, ஒரு படைய எடுக்கிறதுக்கு முடிவு பண்றாரு. படைன்னா என்ன செய்றாரு? ஒரு போருக்கு தானே! படைய எடுக்க முடிவு செய்றாரு. ஆனா, சென்னை அரசாங்கம் அப்ப வந்து மதராஸ் தானே! மதராஸ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, கலெக்டர் ஜாக்சனுக்கு வந்து ஒண்ணு சொல்லுது. "இல்ல, நீங்க போர்ன்ற முடிவுக்கெல்லாம் படையெல்லாம் அனுப்ப வேணாம். படையெல்லாம் அனுப்பாதீங்க. 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் காசு கட்டல? எவ்வளோ காசு கட்டணும்?" இந்த மாதிரிலாம் கலந்துரையாடிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஆ பிரச்சனைய சுமூகமா முடிவுக்கு கொண்டு வாங்க சொல்லி கலெக்டருக்கு வழிகாட்டுது சென்னை அரசாங்கம். இப்ப சரி ரைட்டு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி அதான் கலந்துரையாடலுக்கு ஒரு என்ன சொல்றது, கான்வர்சேஷன் பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்புறாங்க இல்லையா? சரின்னு அவங்களுக்கு போறதுக்கு யார் யார் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட்டபொம்மனும், அவரோட அமைச்சரா இருந்த சிவசுப்பிரமணியத்தோட என்ன செய்றாரு, இந்த காலின் ஜாக்சன சந்திக்க போறாரு. எப்ப? 1798ல. அப்ப என்ன செய்றாருன்னா, அவரு எல்லா அந்த கடிதத்துல இருந்த விஷயங்கள்லாம் வாசிச்சுட்டு, "நீங்க எனக்கு 3300 பக்கோடா தரணும். 10 பக்கோடா தரணும்." அப்படி சொல்லும்போது, ஆனா ஆக்சுவலா பாக்கி எவ்வளோன்னா 1080 தான். 1080 பக்கோடா. பக்கோடான்றது ரூபாய். அந்த காலத்தோட மதிப்புல அது பக்கோடா சொல்றாங்க. சரியா? தரணும். ஆனா, நான் இவ்வளோ தான் கட்ட வேண்டியது இருக்கு. ஆனா, நீ எவ்வளோ சொல்ற? 3310 சொல்ற அப்படின்னு சொல்றாரு. யாரு? கட்டபொம்மன் சொல்றாரு. அப்புறமே அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்களே, இவங்க இதெல்லாம் கட்டியிருக்காங்களா? அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணதுல எவ்வளோ 1080 தான் கட்டணுன்றது என்னாச்சுருந்துச்சு, ப்ரூஃப் ஆயிருச்சு. ஓகே ரைட்டு. ஆனா, இத வெரிஃபை பண்ற வரையும் என்ன நடக்குதுன்னா, ஜாக்சன் வந்து 3 மணி நேரம் வந்து நிக்க வச்சே பேசுறாரு. ஒரு அரசர
சரிக்கு சமமா உட்கார பேச வைக்கிறதே வந்து தப்பு இல்லையா? அவங்க வந்து அரசர்கள். நீங்க வந்து ஜஸ்ட் வியாபாரம் பண்ண வந்தவங்க தான். ஆனா அரசர என்ன பண்றாய்ங்க, இவைங்க போர்க்கைதி மாரி நிக்க வச்சு 3 மணி நேரம் விசாரணை என்ன பண்றாரு. இது வந்து கட்டபொம்மனுக்கு மிகப்பெரிய என்ன செய்யலாம், ஒரு அவமானமா, மரியாதை குறைச்சலாவும், அதுவும் இல்லாம அவருக்கு மிகப்பெரிய கோவத்தையும் உண்டு பண்ணுது. நான் அவ்வளோ பே பண்ணியிருக்கேன். 3310 கோடா சொல்றேன். நான் எல்லாத்தையும் குடுத்துட்டேன். மீதி 1080 தான் இருக்கு. யார்கிட்ட வந்து வரி கேட்கிறா அப்படின்னு இந்த கோவத்தோட வெளிப்பாடா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, நம்மளோட கட்டபொம்மனுக்கு கோவம் வருது. வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. இப்ப இந்த வாக்குவாதத்துல ஈடுபடும்போது பயங்கர சண்டை வர்றது. அந்த இடத்துல வந்து இப்ப யாரோட இடத்துக்கு வந்திருக்காங்க, ஜாக்சனோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப சுத்தி இருக்கிறது என்னது, ஆங்கிலேய படையா இருப்பாங்க. இங்க யார் யார் உள்ள வந்திருக்கா, அமைச்சர் சிவசுப்பிரமணியமும் நம்ம கட்டபொம்மன் 2 பேர் மட்டும் தானே உள்ள வந்திருக்காங்க. சோ கட்டபொம்மன் என்ன செய்றாங்க, 2 பேத்தையும் பிடிச்சு கைது பண்ணி உள்ள போடுறான் அப்படி சொல்லிட்டு கைது பண்றாங்க. கைது பண்ண முயற்சி பண்ணும்போது கட்டபொம்மனை வந்து யார் காப்பாத்த வர்றான்னா, அவங்களோட தம்பி ஊமத்துரை இருக்காளா, அவர் வந்து அப்ப வந்து அமைச்சரும் கட்டபொம்மனும் உள்ள போம்போது, யார் வெளிய இருப்பார்ன்னா, ஊமைத்துரை அந்த கோட்டைக்கு வெளிய தான் காத்துக்கிட்டு இருப்பாரு. தான் அண்ணனுக்காகவும் அமைச்சர் வருவாங்கன்றதுக்காகவும் என்ன செஞ்சுகிட்டு இருப்பாங்க, வெளிய காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள என்ன வேணாலும் செய்யலாம்ல. அதனால அவர் வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி ஊமத்துரை வெளிய இருக்காரு. இப்ப வந்து இது கைது செய்ய முயற்சி நடக்கும்போது, நம்மளோட ஊமத்துரை உள்ள என்டர் ஆகி கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செய்றாரு. ஆனா, அந்த ஒரு கலவரத்துல சிவசுப்பிரமணியம் என்ன செய்றாரு, கைது செய்யப்பட்டாரு. சிவசுப்பிரமணியத்த பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சுட்டாங்க. சரியா? ரைட். இப்ப எட்வர்ட் கிளைவ் மற்றும் கட்டபொம்மன். அது யாரு எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து சென்னை கவுன்சிலோட கவர்னர். சரியா? சென்னை கவுன்சில் அவங்க சொன்னாங்க இல்லையா, சென்னை அரசாங்கம் போய் கலந்துரையாடுங்கள்னா இவங்களுக்கு கமாண்டிங் குடுக்குற ஒரு இடம். அந்த இடத்தோட கவர்னர் தான் எட்வர்டு கிளைவ். எட்வர்டு கிளைவுக்கு ஜாக்சனை பத்தி கட்டபொம்மன் ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுனாருன்னா, இங்க இப்படிலாம் நடந்தது. நாங்க அப்படி போனோம். இவ்வளவு குடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த கணக்கெல்லாம் பார்த்து 1080 பக்கோடா தான் தரணும். நான் தர்றேன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் என்னது ஜாக்சன் வந்து எங்களுக்கு அகெயின்ஸ்டா அப்படி நடந்தாரு. அதுல எங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பா நடந்துக்கிட்டது ஜாக்சன் தான். அதனால தான் அங்க சுத்தி இருந்த ஆங்கிலேயர்கள் சில பேர் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த ஊமைத்துறை காப்பாத்த வரும்போது ஒரு இது ஏற்பட்டிருக்கும் இல்லையா, ஒரு சண்டை. அதுல வந்து சில ஆங்கிலேயர்கள் என்ன பட்டிருப்பாங்க, கொல்லப்பட்டிருப்பாங்க. அதனால தான் கட்டபொம்மன் எட்வர்ட் கிளைவுக்கு எட்வர்டு கிளைவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. சரி ரைட். இதை வாசிச்ச எட்வர்ட் கிளைவ் என்ன சொல்றாரு, சரி ரைட் அப்படியா, நீங்களும் வாங்க கட்டபொம்மன், நீங்களும் வாங்க எட்வர்ட் கிளைவ், நீங்களும் வாங்க. சாரி, எட்வர்ட் கிளைவ் கிடையாது, எட்வர்ட் கிளைவ் தான் விசாரிக்கிறாரு இல்லையா. கட்டபொம்மன் நீங்களும் வாங்க, ஜாக்சனே வர சொல்லுவோம். 2 பேரும் இருந்து பேசுங்க. யாரு பக்கம் வந்து சரியான விதத்துல நடந்துக்கிட்டீங்க நாங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் வர சொல்றாங்க. வர சொல்லி விசாரிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு எல்லாருமே யார் பேர்ல, காலின் ஜாக்சன் பேர்ல தான் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிட்டு சிவசுப்பிரமணியத்தை என்ன செஞ்சிடறாங்க, விடுதலை செஞ்சு விட்டுறாங்க. சரி ரைட்டு ஓகே. ஜாக்சன் வந்து இப்படி தவறான அணுகுமுறையை வந்து ஒரு மன்னர் மேல பிரயோகிச்சதுனால என்ன பண்றாங்க, ஜாக்சனை பதவி நீக்கம் பண்ணி விட்டுறாங்க. சரியா? நீங்க பதவி நீக்கம் பண்ணிட்டு புது கலெக்டரா எஸ்ஆர் லூசிங்டன் நியமிக்கப்படுறாரு. புது கலெக்டர் பேர் என்ன, எஸ்ஆர் லூசிங்டன். ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எட்வர்ட் கிளைவ் வந்து இதை விசாரிக்கிறவரா இருந்தாரு. யாரு, சென்னை கவுன்சிலோட கவர்னர். சரியா? இப்ப புது கலெக்டர் யாரு, எஸ்ஆர் லூசிங்டன். இதுவரை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. இப்ப இது என்ன அடுத்து, பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எட்வர்ட் கிளைவ் பிரச்சனையை ஸ்மூத்தா முடிச்சு வச்சுட்டாரு. ஜாக்சனை பதவி நீக்கம் பண்ணியாச்சு, சிவசுப்பிரமணியத்தை விடுவிச்சுட்டாரு, புதுசா கலெக்டர் வந்துட்டாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பாளையக்காரர்கள்லாம் இருப்பாங்களா, அந்த 72 பாளையம் இருக்கும்ல, அந்த பாளையத்துல சில பாளையக்காரர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து சிவகங்கையோட மருது பாண்டியர்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களும் திறமையான ஒரு வீரர்கள் தான் 2 பேருமே. சின்ன மருது, பெரிய மருது 2 பேரும் சேர்ந்துதான் மருது பாண்டியர்கள் இல்லையா. இந்த மருது பாண்டியர்கள் பயங்கர திறமைசாலிகளா இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க.
அந்த தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு ஓட ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. பிரகடனம்னா அந்த சுவர்லாம் எழுதி ஒட்டுவாங்க இல்லையா, அதுதான் அறிக்கை. அது பேர் வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை. சரியா? அத வந்து தென்னிந்திய கிளர்ச்சியின் கூட்டமைப்பு என்னாதுன்னு கேட்டா திருச்சிராப்பள்ளி அறிக்கை. இத வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ கட்டபொம்மன் வந்து அந்த இவங்க உருவாக்குன அந்த கூட்டமைப்பு மேல ஒரு ஆர்வமா இருக்காரு. இவங்களே வந்து ஆங்கிலேயர்கள் எதிர்த்து தான் செயல்படுறாங்க இல்லையா? மருது சகோதரர்கள். இவங்க யாருன்னா வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட படையோட தளபதியா இருந்தவர் தான் இந்த மருது சகோதரர்கள். இனிமே அடுத்த கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். ஓகேவா? இந்த மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இந்த அமைப்பை உருவாக்குனனால இந்த அமைப்பு மேல கட்டபொம்மனுக்கு வந்து ஆர்வமா இருக்கு. ஆனா இந்த அமைப்புல 72 பாளையக்காரர்களும் உள்ள வரணும்னா முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுல பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வரி பே பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த பூலித்தேவர், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, நம்மளோட வேலு நாச்சியார் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கட்ட மாட்டாங்க. கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு பாதி பேர் சப்போர்ட், பாதி பேர் அகேன்ஸ்ட். அதுல ஒருத்தவங்க தான் சிவகிரி பாளையம். சிவகிரி பாளையத்துல இருக்கவங்க வந்து இல்ல நான் உங்க கூட எல்லாம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இணைய மறுத்துருவாங்க இந்த கூட்டமைப்புல. இந்த வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ரொம்ப அவரோட செல்வாக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு சிவகிரி பாளையத்து மேல. நீ இணைய மாட்டியா, உன் மேல நான் படையெடுத்து வர்றேன்னு சொல்லி சிவகிரி மேல படையெடுக்கிறதுக்கு முன்னோக்கி போவாரு. இது வந்து என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்காரவங்களுக்கு வந்து நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு, அதாவது இவங்களாம் டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஆங்கில அரசுக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிலேய அரசு இவங்களெல்லாம் காப்பாற்றணுன்ற ஒரு இதுல இருக்கும்போது நம்மளோட கட்டபொம்மன் வந்து அதை எதிர்த்து வந்து போறாரு இல்லையா, சிவகிரி மேல படையெடுக்கிறாரு இல்லையா. அதனால ஆங்கிலேயர்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எனக்கே சவால் விடுறியா, நான் பாஞ்சாலங்குறிச்சி மேல என்ன பண்றேன், படையெடுத்து வர்றேன்னு சொல்லி கம்பெனி படை வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போகுது. கான்செப்ட் புரியுதா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, மருது சகோதரர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புல வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, நம்மளோட கட்டபொம்மன் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. அவர் அதுல சேர்ந்துக்கிறாரு. அதுல வந்து சிவகிரி பாளையத்துல இருக்கவங்க சேர மாட்டேன்னு சொல்றா, அந்த பாளையக்காரர் சேர மாட்டேன்றாரு. ஸோ நீ சேரலைன்னா உன் மேல நான் படையெடுத்து வருவேன்னு சொல்லி என்ன பண்றாரு, நம்மளோட கட்டபொம்மன் படையெடுத்து போறாரு. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன பண்ணுது, கௌரவ பிரச்சனையை உருவாகி அவங்க என்ன பண்றாங்க, பாஞ்சாலங்குறிச்சி மேல படையெடுத்து போறாங்க. ரைட், அவ்வளவுதான். இப்ப வந்து பாஞ்சாலங்குறிச்சி எப்படி வீழ்ந்துச்சுன்ற கதை தான் இப்ப பார்ப்போம். பாஞ்சாலங்குறிச்சி மேல என்ன பண்றாங்க, படையெடுத்து கிளம்பிட்டாங்க ஆங்கிலேயர்கள். எப்பன்னா 1799 செப்டம்பர் 5. யாரோட தலைமையிலனா மேஜர் பானர்மேன். அவங்க பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி போயிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில போய் என்ன பண்றாங்க, கோட்டைக்கு வெளியே தான் இருக்க முடியுது. கோட்டை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவும் அதுக்குள்ள எப்படி போகுன்ற யுக்தி வந்து ஆங்கிலேயர்களுக்கு தெரியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன பண்றாங்க, தோல்வியை தான் தழுவுறாங்க. அந்த கோட்டைக்குள்ள அவங்களால போக முடியல. கோட்டைக்கு வெளியில இருக்க அத்தனை செய்தி தொடர்புகளையும் துண்டிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க கோட்டைக்குள்ள அவங்களால என்ட்ரி பண்ண முடியல. அதனால அந்த உள்ளூர்லயே இருக்க ஒரு ஆளை வந்து என்ன பண்றாங்க, ரெடி பண்றாங்க. அவர் பேர் ராமலிங்கம். அவர் மூலியமா அந்த கோட்டைக்குள்ள போறக்கூடிய ரகசிய வழியை வந்து என்ன செஞ்சுறாங்க, கண்டுபிடிச்சு கோட்டைக்குள்ள போயிடுறாங்க. கோலார்பட்டின்ற இடத்துல நடந்த சண்டையில அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சு என்ன பண்றாங்க, கைது செய்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்துல கட்டபொம்மன் என்ன செய்யறாருன்னா, புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. கட்டபொம்மன் எங்க போறாரு, புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போறாரு. அப்ப களப்பூர் காடுகள் எல்லாம் மறைஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல புதுக்கோட்டைக்கு போனார் இல்லையா, அந்த புதுக்கோட்டையோட ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் என்ன பண்றாருன்னா, நம்ம கட்டபொம்மனை கைது பண்ணி ஆங்கிலேயர்கிட்டமே கொடுத்துட்டாரு. இந்தாங்க, இவன் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிருந்தாரு, இவரை கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி கைது பண்ணி கொண்டு போய் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு. யாரு, ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான். சரி, ரைட். கைது பண்ணிட்டான், கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமே என்ன, பாஞ்சாலங்குறிச்சியவும் என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றியாச்சு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வீழ்ந்த பிறகு இந்த பேனர்மேன் என்ன பண்றாரு, இவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாத்துக்குமே மரண தண்டனையை கொடுத்துட்றாரு. எல்லாருக்கும் மரண தண்டனை, சிவசுப்பிரமணியனுக்கும் மரண தண்டனை, நம்மளோட கட்டபொம்மனுக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. சிவசுப்பிரமணியத்தை எங்க தூக்கில் இடுறாங்கன்னா, நாகாலாபுரத்துல சிவசுப்பிரமணியத்தை தூக்கில் இடுறாங்க. நம்மளோட கட்டபொம்மனை எங்க தூக்கில் இடுறாங்கன்னா, அக்டோபர் 16, 1799
கயத்தாறுன்ற இடத்துல என்ன செய்றாங்க, தூக்கில் விடுறாங்க. இதோட கட்டபொம்மனோட பாஞ்சாலங்குறிச்சி சகாப்தமும் என்ன செய்யுது, முடியுது. இதுக்கடுத்து இவங்களோட பிரதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஊமத்துரை சவத்தையா, அவங்களாம் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். படிங்க, புரியும். நம்பிக்கையோட படிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்யூ. பாய்.